வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம இல்லம் தேடி தேர்வில் 24வது டெஸ்ட் பார்க்க போகிறோம். 24வது டெஸ்ட்டு அதில் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9வது டெஸ்ட்டு இந்திய வரலாறு பார்ட் 1. சரிங்களா, இந்திய வரலாறுல பார்ட் 1 நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேள்விகள் அதிகமாக இந்திய வரலாறுல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி இதெல்லாம் நம்மளுடைய மிடிவல் இந்தியாவில் அதிகமாக கேட்பாங்க. சரிங்களா, மிடிவல் இந்தியாவில் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய பேர் மிடிவல் இந்தியா கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. பட் மிடிவல் இந்தியா கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் இந்த வீடியோவை கூர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து நெருங்கி வந்துருக்கு, இன்னும் குறுகிய காலம் தான் இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எவ்வளோக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியுமோ அவ்வளோக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன எப்போ பார்த்தாலும் புக்கில் உட்காந்துருப்ப, இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்ப் பண்ணி வந்துகிட்டே இருக்கும், நிறைய இஷ்யூஸ் வரத்தான் செய்யும். பட் அதையும் தாண்டி நீங்கள் உட்காந்து படித்து தான் ஆகணும். கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே சொல்லிக்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்தால் அது மீன்ஸ் அந்த பிச்சை எடுத்தாலும் அந்த மீனிங்கில் நான் சொல்லலை. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இஷ்யூஸில் தயவு செய்து கொஞ்சம் கூத்தாடியாதோ நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுங்க. ஸோ எல்லாம் நல்லா படிங்க, நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணுங்க. சரிங்களா, வாங்க நம்ம வீடியோவில் போய் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். முதல் கேள்வி, வாட் இஸ் தி பீரியட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? ஐவிசியோட காலகட்டம் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம். ஸோ 3300 to 1900 BC, 1900 to 3300 AD, 2000 to 900 BC, 2000 to 900 AD. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3300 to 1900 BC. சரிங்களா, ஸோ ஆன்சர் ஏ. ஸோ எர்லி ஹரப்பான் 3300லேருந்து 2600 BC வரைக்கும் எர்லி ஹரப்பான், தொடக்க கால ஹரப்பா. ஸோ அப்புறம் முதிர்ந்த ஹரப்பா, மெச்சூர்டு ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா 2600லேருந்து 1900 BC வரைக்கும். லேட்டர் ஹரப்பான் அப் டு 1700 BC வரைக்கும். சரிங்களா, பிந்தைய ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா 1700 BC வரைக்கும் இருக்கு. ஸோ இதுதான் ஐவிசியோட காலகட்டம். ஸோ 3 ஸ்டேஜஸாக பிரிப்பாங்க: எர்லி ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், லேட்டர் ஹரப்பன். சரிங்களா, ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இரண்டாவது கேள்வி, ஹூ இஸ் தி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அட் தி டைம் ஆஃப் ஐவிசி எக்ஸிபிஷன்? பாருங்க, சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குநராக பணியாற்றியவர் யார்? சார்லஸ் மார்ஷல், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஜான் மார்ஷல், KP அகர்வால். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஷல். விடை சி, ஜான் மார்ஷல். ஸோ 1924 பாருங்க, 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே ஒரு பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளார். சரிங்களா, ஜான் மார்ஷல் வந்து 1924 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் வந்து ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே வந்து ஒரு காமனான சில அம்சங்கள், சரிங்களா, ஒரு பொதுவான அம்சங்கள் இருப்பதா கண்டறிஞ்சிருக்கிறாரு. அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்று முடிவுக்கு வந்தார். ஸோ அது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷனாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபைனலைஸ் பண்ணி அப்புறம் அவர் தான் வந்து எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். ஸோ மூன்றாவது கேள்வி, சிட்டி இட் இஸ் லொகேஷன் இன் ஐவிசி. பாருங்க, நகரங்கள், ஐவிசி நகரங்கள் சிந்து சமவெளி நகரத்தில் அதன் அமைவிடம் எங்கே இருக்குது? ஸோ சாட்டுகை, ஆலம்கீர்பூர், தைமாபாத், சுர்கா, ஜண்டர். சாட்டுகை எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கு. சாட்டுகை வடக்கு எல்லை. ஸோ எல்லைகள், சரிங்களா, வடக்கு எல்லை. ஆலம்கீர்பூர் கிழக்கு எல்லை. ஆலம்கீர்பூர் கிழக்கு எல்லை. தைமாபாத் தெற்கு. சரிங்களா, தைமாபாத் தெற்கின் எல்லை. சுர்கா ஜண்டர் மேற்கு எல்லை. சுர்கா ஜண்டர் மேற்கு எல்லை. இப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. விடை டி. ஸோ மேற்கே பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுர்கா ஜண்டர், வடக்கே சாட்டுகை ஆப்கானிஸ்தான் இருக்குது. சரிங்களா, ஸோ சாட்டுகை. கிழக்கே ஆலம்கீர்பூர் தற்போதைய உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் உள்ளது. தெற்கே தைமாபாத் மகாராஷ்டிராவில் உள்ளது. இந்த நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் எது? ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் எதுனா குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா பகுதிகள். இந்த பகுதியில் தான் வந்து நம்ம ஐவிசி சிவிலைசேஷன் முக்கியமான பரவியுள்ள இடங்கள். So நான்காவது கேள்வி, the Indus Valley site காளிபங்கன் is located in. காளிபங்கன் என்னும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் நகரம் எந்த பகுதியில் உள்ளது? சிந்த், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. ஸோ எங்கன்னா ராஜஸ்தான்ல உள்ளது. விடை வந்து பார்த்தீங்கன்னா பி, ராஜஸ்தான். ஸோ ஹரப்பா பஞ்சாப், பாகிஸ்தான். மொஹஞ்சதாரோ சிந்து, பாகிஸ்தான். மொஹஞ்சதாரோ சிந்து, பாகிஸ்தான். தோலவீரா குஜராத், இந்தியா. சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் தோலவீரா. காளிபங்கன் ராஜஸ்தான். ஸோ லோத்தல் எங்கன்னா குஜராத்தில் இருக்கு, குஜராத். சரிங்களா, பனவாலி ராஜஸ்தான், ராகிகரி ஹரியானா, சுர்கோட்டாடா குஜராத். ஸோ இந்த நகரங்கள்லாம்
இப்போ தற்போதைய நகரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ மேஜர் சிட்டிஸ் ஆஃப் தி இண்டஸ் சிவிலைசேஷன் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க. ஸோ இதெல்லாம் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5வது கேள்வி, தி டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு ஆஃப் காப்பர் இஸ் ஃபவுண்ட் இன். பாருங்க, நடனமாது சிலை, செம்பு சிலை எங்கு கண்டறியப்பட்டது? பெண் நடனமாது சிலை எங்கு கண்டறியப்பட்டது? ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல், தோலாவிரா. ஸோ மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது. விடை வந்து பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. விடை பி. ஸோ செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை, சரிங்களா, இரண்டுமே எங்கன்னா உங்களுக்கு மொஹஞ்சதாரோவில் தான் கிடைச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு செம்பில் வார்க்கப்பட்ட ஒரு நடனமாடும் சிலை எங்க கிடைச்சுன்னா மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கு. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மதகுரு, மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மதகுரு சிலை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கு. மதகுரு சிலையும் நடனமாடும் பெண் சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொஹஞ்சதாரோவில் தான் கிடைச்சிருக்குது. இது நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. தோலாவிராவில் கிடைத்த கற்சிலைகள் ஆகியவை இந்த பகுதியின் முக்கியமான கலை படைப்புகளாகும். ஸோ வந்து தோலாவிராவில் கிடைத்த அந்த கற்சிலைகள், அதில் கற்சிலைகள் அது வந்து ஐவிசியோட முக்கியமான படைப்புகள் சொல்றாங்க. ஸோ 6வது கேள்வி, ஹூ இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் தி குப்தா டைனாஸ்டி? குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீகுப்தர் அப்படின்ட்டு. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா பி, ஸ்ரீகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் ஆகியோர் குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர்கள் ஆவார். பாருங்க, முதலாம் சந்திரகுப்தா, சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் ஆகியோர் குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர்கள் ஆவார்கள். குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். சோ கடைசி அரசர் யாரு? அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறையில் படித்தனர். தெய்வீக கோட்பாட்டை நடைமுறை படித்தனர். சோ 7வது கேள்வி, அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரைப்டு தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் விச் குப்தா ரூலர்? அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த அரசின் சாதனைகளை குறிக்கிறது? சமுத்திரகுப்தா, சந்திரகுப்த மௌரியா, ஸ்ரீகுப்தா, சந்திரகுப்தா ஒன். சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா. விடை ஏ, சமுத்திரகுப்தா. வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அவர் வீணை வாசிப்பது போன்று, பாருங்க யாரு? சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் அந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. கவிதை பிரியரும் இசை பிரியருமானார். அதனால் அவருக்கு கவிராஜா எனும் பட்டம் பெற்றார். பாருங்க, கவிதை பிரியர் ஆவார். ஆல்சோ வந்து அவர் ஒரு இசை பிரியர். அதனால அவருக்கு கவிராஜா எனும் பட்டம் பெற்றார். சோ 8வது கேள்வி, ஹூ ரோட் தேவி சந்திரகுப்தம்? ஹூ ரோட் தேவி சந்திரகுப்தம்? தேவி சந்திரகுப்தம் நூலை இயற்றியவர் யார்? குமாரதேவி, பாணினி, விசாகதத்தா, ஹரிசேனா. சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா விசாகதத்தர். விடை சி, விசாகதத்தர். 9வது கேள்வி, ஃபாஹியான் ஃப்ரம் சீனா விசிட்டட் இந்தியா டூரிங் ஊஸ் ரீஜியன்? பாருங்க, யாருடைய ஆட்சி காலத்தில் ஃபாஹியான் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தார்? சமுத்திரகுப்தா, குமாரகுப்தா ஒன், சந்திரகுப்தா ஒன், சந்திரகுப்தா 2. சோ ஆன்சர் சந்திரகுப்தா 2. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் ஃபாஹியான் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை தந்தார். ஃபாஹியான் பயணக்குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக, பொருளாதார, மத, ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை நமக்கு வழங்குகின்றன. ஃபாஹியான் கூற்றுப்படி மகதத்து மக்கள், சரிங்களா, மகநாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. ஸோ நீதி வந்து யாராவது தப்பு பண்ணிட்டா கடுமையான தண்டனை கிடையாது. ஸோ கடுமையான தண்டனை இல்லாத ஒரு நீதி வழங்கப்பட்டது. ஸோ 10வது கேள்வி, ஹூ மேரிட் குமாரா தேவி எ லிச்சாவி பிரின்சஸ்? லிச்சாவி இளவரசியான குமாரதேவியை மணந்தவர் யார்? சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா 1, ஸ்ரீகுப்தா, சந்திரகுப்தா 2. ஸோ ஆன்சர் வந்து சந்திரகுப்தா 1. சந்திரகுப்தா 1. விடை வந்து சந்திரகுப்தா 1 தான் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில், பாருங்க, சந்திரகுப்தர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளன. சோ லிச்சாவியா என்ற வாசகமும் அந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. லிச்சாவியா என்ற வாசகமும் அந்த தங்க நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. 11வது கேள்வி, ஹூ வாஸ் ஹெயில்ட் ஆஸ் எ இந்தியன் நெப்போலியன்? இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா 1, அக்பர், சந்திரகுப்தா, மௌரியா. சோ ஆன்சர் வந்து சமுத்திரகுப்தா. விடை ஏ, சமுத்திரகுப்தா. தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசர்களை கைப்பற்றினார். பாருங்க, வட இந்தியாவில்
சந்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றினார். தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தார். கிழக்கு வங்காளம், அசாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களுக்கும் ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சந்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். 12வது கேள்வி, as mentioned in Gupta inscription, how is the Minister of Foreign Affairs called? பாருங்க, குப்தர்களின் கல்வெட்டுகள் படி வெளியுறவுத்துறை அமைச்சர் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளார்? உபரிகாஸ், ஆயுக்தகாஸ், மகாதண்டநாயகஸ், சந்த் விக்ரகா. சோ உபாரிகா, ஆயுக்தகா, மகாதண்டநாயகா, சந்திர விக்ரகா. சோ விடை வந்து டி, சந்து விக்ரகா. So 13வது கேள்வி, which Gupta ruler issued coins depicting him playing the veena? எந்த குப்த பேரரசின் படம் வீணை வாசிப்பது போல் நாணயத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது? சமுத்திரகுப்தா, குமாரகுப்தா, சந்திரகுப்தா 1, சந்திரகுப்தா 2. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். விடை ஏ, சமுத்திரகுப்தர். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். பாருங்க, குப்தர்களின் நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் யாரு? சமுத்திரகுப்தர். குஷானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டன. 14வது கேள்வி, which ruler had நவரத்னாஸ் in his court? எந்த ஆட்சியாளர் அவரது அரசவையில் நவரத்னங்களை வைத்திருந்தார்? நவரத்னங்களா அமைச்சர்கள், சரிங்களா? சமுத்திரகுப்தா, விக்ரமாதித்யா, அக்பர், ஷாஜகான். யாருன்னா விக்ரமாதித்யா. விக்ரமாதித்யா யாரு? சந்திரகுப்தா 2. விக்ரமாதித்யா யாருன்னா சந்திரகுப்தா 2. விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த நவரத்னங்கள்: காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அகராதியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபானகர் ஜோதிடர், சன்கு கட்டடக்கலை நிபுணர், வராகி மிகிரர் வானியல் அறிஞர், வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். விட்டல் பட்டர் ஒரு மெஜிஷியன். 15வது கேள்வி, மேட்ச் கேட்டிருக்காங்க. ஆத்தர் அண்ட் அவங்களுடைய ஒர்க். நூலாசிரியர் மற்றும் நூல். காளிதாசர் மாளவிகாக்கனி மித்ரம், சூத்ரகர் மிர்ச்சகடியா, தண்டின் காவியதர்ஷா, அமரசிம்ஹா அமரகோஷா. 4 பேருக்குமே கரெக்டா புரிஞ்சிருக்குது. ஆன்சர் வந்து ஏ 1 2 3. ஏ 1 2 3 ஆன்சர். 16வது கேள்வி, which Gupta ruler had Harisena as his court poet? பாருங்க, எந்த குப்த பேரரசர் ஹரிசேனரை அரசவை புலவராக வைத்திருந்தார்? சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா 2, சந்திரகுப்தா 1, ஸ்கந்தகுப்தா. ஆன்சர் சமுத்திரகுப்தா. விடை ஏ, சமுத்திரகுப்தா. முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர் குப்த அரசவம்சின் தலை சிறந்த அரசராவார். சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி. பாருங்க, இந்த பிரயாகை மெய்கீர்த்தி அதிக டைம் கேட்டுக்கிறாங்க. பிரயாகை மெய்கீர்த்தி பிரசஸ்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டாகும். சமுத்திரகுப்தரின் ஆட்சியின் மிக முக்கியமான சான்று எது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. 17வது கேள்வி, which religion did rulers of Gupta empires belong to? குப்த பேரரசர்கள் எந்த மதத்தை பின்பற்றினர்? சைவிசம், வைஷ்ணவிசம், புத்திசம், ஜெயினிசம். விடை வந்து பார்த்தீங்கன்னா வைணவம். விடை பி, வைணவம். குப்த அரசர்கள் வைணவ மதத்தை பின்பற்றினர். வேத சமயமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்தன. குப்த காலத்தில் வேத சமயமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்தன. சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம்னா என்ன? குதிரைகளை பள்ளி கொடுக்கிறது. அஸ்வமேத யாகம் நடத்தினர். குப்தர்கள் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியதையும் வைணவம் சைவம் ஆகிய இரு பிரிவுகள் தோன்றியதையும் காண்கிறோம். வைணவம் சைவம் என்ற இரு பிரிவுகள் குப்த பிரிவில் தான் உருவாயிருக்குது. ஹீனயானம் மகாயானம் என பௌத்தம் இரண்டாக பிரிந்தாலும் அது தொடர்ந்து வளர்ந்து வந்தது. குப்த காலகட்டத்தில் வந்து ஹீனயானம் மகாயானம் என பௌத்தம் இரண்டாக பிரிந்தாலும் குப்தர் காலகட்டத்தில் அது தொடர்ந்து வளர்ந்து வந்தது. 18வது கேள்வி, which pillar inscription refers to the achievement of சந்திரகுப்தா 2? சரிங்களா? சந்திரகுப்தா 1 சந்திரகுப்தா 2. இரண்டாம் சந்திரகுப்தரின் சாதனையை குறிக்கும் கல்வெட்டு எது? மெக்ருலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், டெல்லி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன், சாரநாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டு, டெல்லி இரும்பு தூண் கல்வெட்டு, சாரநாத் தூண் கல்வெட்டு. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ, மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. உலோகத் தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு ஒரு முக்கியமான சான்றாகும்.
டெல்லியில் உள்ள இந்த ஒற்றை இரும்பு தூண் இன்றளவும் துருப்பிடிக்காமல் உள்ளது. 19வது கேள்வி, இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெல்லி சுல்தான்ஸ் தி லேண்ட் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கால்டு. பாருங்க, டெல்லி சுல்தானியர் காலத்தில் மைய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இனாம், ஜமீன்தார், கலிஷா, இக்தா. சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா இக்தா. விடை டி, இக்தா. இல்துமிஸ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை, நிலங்களை வழங்கினார். இக்தா என்பது ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிலமாகும். ஊதியம் கொடுக்காம அப்ப லேண்ட கொடுத்திருக்காங்க. லேண்ட்ல வந்து டாக்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். நிலத்தை பெற்றவர் இக்தாதார் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டார். சரி பாருங்க, முக்தின்னு ஒரு வேர்டு இருக்குது. இக்தாதார் அப்படின்னா முக்தி என்று அழைக்கப்பட்டார். இவர் போர்க்காலங்களில் சுல்தானுக்கு ராணுவ உதவிகள் செய்ய வேண்டும். தனது படைகளையும் குதிரைகளையும் பராமரிப்பதற்காக இக்தாதார் தனக்கு வழங்கப்பட்ட நிலங்களிலிருந்து வரி வசூல் செய்து கொள்வார். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சேலரி கொடுக்காம லேண்ட் கொடுத்திருக்காங்க. 20வது கேள்வி, ஹரப்பா இன் சிந்தி மீன்ஸ். பாருங்க, ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லின் பொருள் என்ன? ஹரப்பான என்ன? பரீட் சிட்டி, சிட்டி ஆஃப் ரிவர்ஸ், சிட்டி ஆஃப் போர்ட், டெஸ்ட்ராய்டு சிட்டி, புதையுண்ட நகரம், நதிகளின் நகரம், மலைக்கோட்டை நகரம், அழிக்கப்பட்ட நகரம். ஹரப்பா என்றால் புதையுண்ட நகரம். விடை ஏ, பரீட் சிட்டி. 22வது கேள்வி, ஜாராஸ் ஆர் அபாரிஜியன்ஸ் ஆஃப் ஜாரவாஸ் தொன்முது மக்கள் காணப்படும் இடம். ஜாரவாஸ் எங்க இருக்கிறாங்கன்னா கனடா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அந்தமான் அண்ட் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார் தீவுல ஜாரவாஸ் என்ற மக்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? விடை டி. 23வது கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ரிலேட்டட் டு பாபர். பாபருக்கு தொடர்புடைய கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை கருதுக. தி ஆட்டோபயோகிராபி ஆஃப் பாபர் இஸ் பாபர் நாமா. இட் வாஸ் ஒரிஜினலி ரிட்டன் இன் பெர்ஷியன். சரிங்களா? பாபரின் சுயசரிதை பாபர் நாமா ஆகும். இதன் மூல நூல் பாரசீக மொழியில் உள்ளது. முதல் ஸ்டேட்மெண்ட் சரியானது, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறானது. அப்ப என்ன கேட்டாங்கன்னா விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் சரி. 24வது கேள்வி, ஹூ இஸ் கால்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி. நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஷாஜகான், அவுரங்கசீப், அக்பர், ஷெர்ஷா. ஆன்சர் வந்து ஷெர்ஷா. விடை டி, ஷெர்ஷா. ஷெர்ஷா சூரி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் ருப்பியா என்று அழைக்கப்பட்டது. வெள்ளி நாணயம் ருப்பியா என்று அழைக்கப்பட்டது. அந்த நாணயம் முகலாய, மராத்தியர் மற்றும் ஆங்கிலேயர் காலம் வரை புழக்கத்தில் இருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரூபாய் என்ற வார்த்தை தான் யூஸ் பண்றோம்ல. இதுதான் நவீன நாணய முறையின் தந்தை என்று ஷெர்ஷா அழைக்கப்படுகிறார். 25வது கேள்வி, தி பீரியட் ஆஃப் மகமங்கா ரூல் நோன் அஸ். மகமங்கா அவர்களின் ஆட்சி காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெட்டிகோட் கவர்மெண்ட், கிங்ஸ் ரூல் ஆர் மொனார்கி, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், டார்க் ஏஜ் ரூல். அந்தப்புற அரசாங்கம், மன்னராட்சி அல்லது முடியாட்சி, மக்களாட்சி அரசாங்கம், இரண்ட கால அரசு. மகமங்கா காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தப்புற அரசாங்கம், பெட்டிகோட் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? விடை ஏ. 26வது கேள்வி, ஹூ டிரான்ஸ்லேட்டட் ராமாயணா அண்ட் மகாபாரதா இன்டு பெர்ஷியன் ஃப்ரம் சான்ஸ்கிரிட். ராமாயணம் மகாபாரத்தை சமஸ்கிருதத்திலிருந்து பாரசீகத்திற்கு மாற்றியவர் யார்? அபுல் ஃபைசி, தான்சேன், ராஜா தோடர்மால், ராஜா மான்சிங். ஆன்சர் வந்து யாரு? அபுல் ஃபைசி. விடை ஏ, அபுல் ஃபைசி. அக்பரின் அவைக்கள புலவரும் அபுல் பாசலின் சகோதரருமான அபுல் ஃபைசியின் மேற்பார்வையில் தான் மகாபாரதம் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. 27வது கேள்வி, whose period is known as the golden age of the Mughals. யாருடைய ஆட்சி முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது? பாபர், ஷாஜகான், ஷெர்ஷா, ஹுமாயூன். யாரு? ஷாஜகான். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான். ஷாஜகான் ஆட்சி தான் முகலாயர் ஆட்சி காலத்தில் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. 28வது கேள்வி, which of the following is correctly matched. இவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? தீன் இலாஹி, டிவைன் ஃபெய்த், தெய்வீக நம்பிக்கை. யாரு? அக்பர் கொண்டு வந்திருப்பாரு 1582 அக்பர் கொண்டு வந்திருப்பாரு. ஓகே. குபுலியாபாத் டீட் அக்ரிமெண்ட், பத்திர ஒப்பந்தம். குபுலியாபாத் பத்திர ஒப்பந்தம் இரண்டும் சரியாக பொருந்தியுள்ளது. மன்சப் வருவாய்த்துறை. மன்சப் வந்து வருவாய்த்துறை கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவத்துறைக்கு, சரிங்களா? ராணுவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மன்சப். சரிங்களா? அவங்களுக்கு எக்ஸாம் மாதிரி ஒரு மன்சப் சிஸ்டம் இருக்கு. சரிங்களா? அப்ப மூன்றாவது தவறானது. அப்ப விடை என்ன? 1 மற்றும் 2. விடை சி, 1 மற்றும் 2. மன்சப்தாரி முறை அக்பர் அறிமுகம் செய்தார். மன்சப்தாரி சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ்ட் பை அக்பர். இந்த முறையின் கீழ் பிரபுக்கள், ராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி அதிகாரிகள் ஆகியோரின் பணிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே பணியாக மாற்றப்பட்டன. இப்பணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு மன்சப் படிநிலை, தகுதி, அந்தஸ்து வழங்கப்பட்டது. சரிங்களா? அப்படியான தகுதியை பெற்றவர் மன்சப்தார் ஆவார்.
29வது கேள்வி, who was the called as mountain rat by Aurangzeb? அவுரங்கசீப்பால் மலைகளின் எலி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ எல்லாருக்குமே தெரியும் யாரு? சிவாஜி. ஸோ ஆன்சர் வந்து சிவாஜி. சிவாஜி மலைகளின் எலி என்று அழைக்கப்பட்டார். 30வது கேள்வி, who visited first to the fort of Mughal emperor to establish a factory at Surat? பாருங்க, சூரத்தில் வாணிப மையத்தை ஏற்படுத்துவதற்காக முகலாய அரசவைக்கு முதலில் வருகை தந்தவர் யார்? சர் தாமஸ் ரோ, வில்லியம் 3, வில்லியம் ஹாக்கின்ஸ், பிரான்சிஸ் டி. ஸோ விடை யாரு? வில்லியம் ஹாக்கின்ஸ். விடை சி, வில்லியம் ஹாக்கின்ஸ். ஜஹாங்கீரின் ஆட்சியில் வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் சர் தாமஸ் ரோ ஆகிய இரு ஆங்கிலேயரின் வருகைக்கு சாட்சியமானது. இந்தியாவில் ஆங்கிலேய வணிக குடியேற்றம் ஒன்றை நிறுவுவதற்காக முகலாய பேரரசின் அனுமதியை முதலாமவரால் பெற இயல முடியவில்லை. மீன்ஸ் யாருன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து அதை பெற முடியல. பின்னாடி வந்த சர் தாமஸ் ரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரை வாங்கியிருப்பார். சரிங்களா, அந்த சாப்டர்னு சொல்லக்கூடிய வணிக உரிமையை வாங்கியிருப்பார். ஆனால் தாமஸ் ரோ இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் அனுப்பிய தூதுராய் சூரத் நகரில் ஒரு வணிக குடியேற்றத்தை அமைத்துக் கொள்வதற்கான அனுமதியை பெற்றார். யார்கிட்ட? ஜஹாங்கீர்ட்ட. 31வது கேள்வி, which of the following is incorrect statement? பாருங்க, incorrect statement about Indus Valley civilization. கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தவறான கூற்று எது? No to use iron. ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஆக்சுவலா உங்களுக்கு அயன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இரும்பை பற்றி உங்களுக்கு ஐவிசி பீப்புள் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ், குதிரை மற்றும் இரும்பு, இந்த இரண்டும் ஐவிசி மக்கள் அறிந்திருக்கவில்லை. ஸோ விடை ஏ. 32வது கேள்வி, மேட்ச் தி ஃபாலோயிங். பின்வருவற்றை பொறுத்துக. பேஷ்வா, சச்சிவா, அமத்யா, நியாயத்தீஸ். ஸோ இதெல்லாமே வந்து மராத்தா காலகட்டத்தில் இருந்த அமைச்சர்கள். சரிங்களா? ஸோ பேஷ்வா யாருன்னா பிரதம அமைச்சர், சச்சிவா யாருன்னா உள்துறை அமைச்சர், அமத்யா யாருன்னா நிதி அமைச்சர். அமத்யா என்பவர் நிதி அமைச்சர். நியாயத்தீஸ் என்பவர் நீதி அமைச்சர். நியாயத்தீஸ் என்பவர் நீதி அமைச்சர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 4, 1, 2. ஆன்சர் ஏ. 33வது கேள்வி, தி வேர்ல்டு ஃபேமஸ் வால் பெயிண்டிங்ஸ் ஆஃப் தி குப்தா ஆர் ஃபவுண்ட் இன். குப்தர்களின் உலக புகழ்பெற்ற சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடம் கயா, மதுரா, அஜந்தா, சாரநாத். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஜந்தா. விடை அஜந்தா. ஸோ 34வது கேள்வி, which of the following is not done by அக்பர்? பாருங்க, which of the following is not done by அக்பர். பின்வருவனவற்றில் அக்பர் பற்றிய தவறான கூற்றை காண்க. He introduced மன்சப்தாரி system is correct. மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினார், சரியான கூற்று. He introduced ஜப்தி system, ஜப்தி முறையை அறிமுகப்படுத்தினார், சரியானது. He built ஜமா மஸ்ஜித், ஜமா மசூதியை கட்டினார், தவறானது. பஞ்ச்மஹாலை கட்டினார், சரிங்களா? ஹிபிள் பஞ்ச்மஹால், இதுவும் சரியானது. ஸோ தவறானதுன்னா உங்களுக்கு சி மட்டும் தான். ஜமாமதியை அக்பர் கட்டவில்லை, சரிங்களா? ஸோ ஆன்சர் சி. யமுனை நதிக்கரையில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எழுப்பப்பட்டது. மேலும் ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி, மோதி மசூதின்னு சொல்லக்கூடிய முத்து மசூதி, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதி ஆகியவை ஷாஜஹானால் கட்டப்பட்டவை ஆகும். ஸோ முத்து மசூதி, ஜும்மா மசூதி இதெல்லாம் யார் கட்டியிருக்காங்க? ஷாஜஹான் கட்டியிருக்கிறார். 35வது கேள்வி, நாலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்ட் பை. நாலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்ட் பை. நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? குமாரகுப்தா, ஸ்கந்தகுப்தா, சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா. ஸோ ஆன்சர் குமாரகுப்தா. விடை வந்து ஏ, குமாரகுப்தர். 36வது கேள்வி, தி அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் கம்போஸ்டு பை. அலகாபாத் தூண் கல்வெட்டினை வரைந்தவர் யார்? காளிதாசர், சமுத்திரகுப்தா, ஹரிசேனர், விசாகதத்தா. ஸோ விடை யாரு? ஹரிசேனர். விடை சி, ஹரிசேனர். ஸோ அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் ஆட்சி, அவரது ஆளுமை, சாதனைகளை ஆகியவற்றை 33 வரிகளில் விளக்குகிறது. 33 வரிகளில் அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் ஆட்சி, அவரது ஆளுமை, சாதனைகளை பற்றி விளக்குகிறது. இதனை பொறித்தவர் அவரது அமைச்சர் ஹரிசேனர் ஆவார். இது நாகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது. நாகரி வடிவம் பாருங்க, முக்கியமானது இங்கன்னா நாகரி ஸ்கிரிப்ட் சொல்லக்கூடிய நாகரி வடிவத்தில் உங்களுக்கு சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. 37வது கேள்வி, the term பிரம்மதேயா denotes. பிரம்மதேயம் எனும் சொல் எதனை குறிக்கும்? cash granted to brahmanas, tax granted to brahmanas, land granted to brahmanas, land granted to temples. பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட பணம், பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட வரி, பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலம், கோயில்களுக்கு அளிக்கப்பட்ட நிலம். ஸோ பிரம்மதேயம் என்றால் பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலம் ஆகும். விடை சி. 38வது கேள்வி, ஃபைண்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றை காண்க. தி லோயர் டவுன் ஆஃப்
ஹரப்பா வாஸ் பிரசன்ட் இன் வெஸ்ட் சைட் இன்ஹாபிட்டட் பை காமன் பீப்புள். ஹரப்பாவின் கீழ்நகர அமைப்பு மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. கிடையாது. ஏன்னா கிழக்கு பகுதியில் தான் பொதுமக்கள் வசிச்சாங்க. மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா உயர்தர மக்கள் வசிச்சாங்க. அப்போ இது தவறான கூற்று. ஹரப்பாவின் மேல்நகர அமைப்பு கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. நகர நிர்வாகிகள் இதனை பயன்படுத்தினர். ஸோ அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு சரிங்களா. இரண்டாவதும் தவறானது. ஸோ மேற்கு புறத்தில் அதிகாரிகள், நகர நிர்வாகிகள், உயர்தர மக்கள் வசிச்சாங்க. கிழக்கு பகுதியில் பொதுமக்கள் வசிச்சாங்க சரிங்களா. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்குது. அப்ப என்ன கேட்டாங்க? சரியான கூற்று இரண்டுமே கிடையாது. நன் ஆஃப் தி அபவ். விடை வந்து பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி அபவ். 39வது கேள்வி. தி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன். இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1862, 1861, 1863, 1864. ஸோ விடை வந்து 1861. விடை பி. 40வது கேள்வி. தி ஹியூஜ் பப்ளிக் பில்டிங் with multi-pillared hall located at ராகிகர்க், மண்டா, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. மிக பெரும் பொது கட்டிடம் கூட்டரங்கு எங்கு அமைந்துள்ளது? ராகிகர்கி, மந்தா, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. ஸோ ஆன்சர் மொஹஞ்சதாரோ. விடை பார்த்தீங்கன்னா சி மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டிடம் கூட்டரங்காகும். இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடமாகும். இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்ட ஒரு பறந்து விரிந்த கூடமாகும். ஸோ பப்ளிக் ஹால் சொல்லுவாங்க. 41வது கேள்வி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் லார்ஜஸ்ட் அமாங் 4 சிவிலைசேஷன்? பின்வரும் நாகரிகத்தில் எது மிகப்பெரியது? பின்வரும் 4 நாகரிகங்களில் எது மிகப்பெரியது? எஜிப்தியன் சிவிலைசேஷன், மெசபடோமியா சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். எகிப்து நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம், சீன நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம். ஸோ ஆன்சர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவை கொண்டது. ஏரியாவில் 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர், பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், 6 பெரிய நகரங்கள், 200 கிராமங்கள் கொண்டதாகும். ஸோ 42வது கேள்வி. விச் ஒன் இஸ் நாட் கரெக்ட் பேர்? பின்வருவனவற்றில் பொருந்தாத இணை எது? பேட்டில் ஆஃப் பானிபட் 1524. ஸோ தப்பு. 1526. இப்ராஹிம் லோடுக்கும் பாபருக்கும் இடையே நடக்க முதல் பேட்டில் ஆஃப் பானிபட். பேட்டில் ஆஃப் கன்வா 1527 சரியான இணை. பேட்டில் ஆஃப் சந்தேரி 1528 சரியானது. பேட்டில் ஆஃப் காக்ரா 1529 சரியான இணை. ஸோ தவறானது பார்த்தீங்கன்னா ஏ ஒன்லி. ஏ மட்டும் தான் சரிங்களா. ஸோ தவறானது ஏ. ஸோ கான்வா போர் வந்து பார்த்தீங்கன்னா பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையே நடக்கும். சந்தேரி போர் வந்து பார்த்தீங்கன்னா பாபருக்கும் மேதின் ராய்க்கும் இடையே நடக்கும். காகரா போர் வந்து பாபருக்கும் ஆப்கானியலுக்கு இடையே நடக்கும் சரிங்களா. பாபருக்கும் ஆப்கானியலுக்கு இடையே நடக்கும். யாருன்னா சுல்தான் இப்ராஹிம் லோடியோட பிரதர் முகமது லோடி அண்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய மருமகன் சுல்தான் நஸ்ரத் ஷா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சதி வேலை செஞ்சு இவருக்கு ஆப்போசிட்டாக பெரிய இது கலவரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த போர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காக்ரா போர். ஸோ 43வது கேள்வி. கொரில்லா வார் சிஸ்டம் ஃபாலோட் பை. கொரில்லா போர் முறையை பின்பற்றியவர் யார்? பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். யாரு? மராத்தா. சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருப்பாரு. மராத்தியர்கள் சரிங்களா. அதனால தான் அவரை அவுரங்கசீப் என்ன சொல்லியிருப்பாரு? மலைகளின் எலின்னு சொல்லியிருப்பாரு. 44வது கேள்வி. காஃபி கான் ஏ கோட்டியர் ஆஃப். பாருங்க, காஃபி கான் எந்த யாருடைய அவைக்கல வரலாற்று அறிஞர் ஆவார்? ஷாஜகான், அக்பர், அவுரங்கசீப், அக்பர் 2. ஸோ காஃபி கான் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்போட அவைக்கல அறிஞர் ஆவார். விடை சி. 45வது கேள்வி. விச் பேர் இஸ் நாட் கரெக்ட்? விச் பேர் இஸ் நாட் கரெக்ட்? தவறான இணையை காண்க. இது தவறான இணை. ஸோ கொனார்க் டெம்பிள் ஒடிசா சரியான இணை. விருப்பாக்ஷா டெம்பிள் ஹம்பி சரியான இணை. தில்வாரா டெம்பிள் ராஜஸ்தான் சரியான இணை. கஜுரேகா மகாராஷ்டிரா தவறானது. ஏன்னா இது வந்து மத்திய பிரதேசம். கஜுரேகா டெம்பிள் எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஸோ ஆன்சர் டி. 46வது கேள்வி. லக்ஷ்மி காயின் இஸ்யூட் பை. லக்ஷ்மி நாணயத்தை வெளியிட்டவர் யார்? கில்ஜி, கஜினி, அக்பர், கோரி. ஸோ லக்ஷ்மி நாணயத்தை வெளியிட்டவர் முகமது கோரி. விடை டி. முகமது கோரி. முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் இந்துக்களின் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்க செய்திருந்தார். இந்த நாணயம் இந்த தொடக்க கால துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள தன்மையுடன் நடந்து கொண்டார் என்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உணர்த்துகிறது. அனைத்து சாத்தியக்கூறுகளையும் இதுதான் உணர்த்துது. 47வது கேள்வி. காப்பர் ஜிட்டால்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்டடி ஆஃப். யார் காலகட்டத்தை அறிந்திட செப்பு ஜிட்டால் பயன்படுகிறது? முகல்ஸ், விஜயநகரம், பாமினி, டெல்லி சுல்தானட். டெல்லி சுல்தானியர்கள் காலகட்டத்தை அறிந்திட செப்பு ஜிட்டால் பயன்படுகிறது. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்ஸ்.
விடை டி டெல்லி சுல்தானியர்கள். ஸோ ஜிட்டால் அப்படின்னா 3.6 சரிங்களா, வெள்ளி குன்றுமணி 3.6 வெள்ளி குன்றுமணியில் கொண்ட ஒரு நாணயமாகும். 48 ஜெட்டல்கள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமாகும். 48 ஜெட்டல்கள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமாகும். 48வது கேள்வி, தி புக் பிருத்திவிராஜ் ராசோ வாஸ் ரோட் பை. பிருத்திவிராஜ் ராசோ புத்தகத்தை எழுதியவர் யார்? மின்ஹஜ் உஸ்ராஜ், ஹசன் நிசாமி, கல்ஹானே, சந்த் பர்தை. ஸோ விடையாரு சந்த் பர்தை. சந்த் பர்தை தான் பிருத்திவிராஜ் ராசோ என்ற புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. 49வது கேள்வி, விச் புக் டீல்ஸ் வித் த கன்கோஸ்ட் ஆஃப் முகமது கோரி. முகமது கோரியின் படையெடுப்பை விவரிக்கும் புத்தகம் எது? தஜுல் மாசிர், தாரிகை ஃபிரோஸ் ஷாஹி, தபகத்தை நைசிரி, தாரிகை பிரிஸ்தா. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா தபகத் இ நசிரி. ஸோ இந்த புத்தகம் தான் வந்து உங்களுக்கு முகமது கோரியின் படையெடுப்பை விவரிக்கும் புத்தகம் ஆகும். தபகத் ஐ நசிரி. இந்த தபகத்தை நசிரி புத்தகம் பார்த்தீங்கன்னா இதை அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நசுருதீன் மஹமூதுவால் ஆதரிக்கப்பட்ட மின்ஹஜ் உஸ்ராஜ் என்பவரால் தபகத் இ நசுரி எனும் நூல் எழுதப்பட்டது. 50வது கேள்வி, நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? 50வது கேள்வி, நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன். இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? டெல்லியில் அமைந்துள்ளது. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ டெல்லியில் அமைந்துள்ளது. 51வது கேள்வி, வாட் இஸ் தி அதர் நேம் ஆஃப் சாக்கோலித்திக் ஏஜ். சாக்கோலித்திக் காலத்தின் வேறு பெயர் என்ன? காப்பர் ஏஜ், மீசோலித்திக், லோயர் பாத்தேலித்திக் ஏஜ், பிலிஸ்டன் எப்போச். செம்பு கற்காலம், இடைக்கற்காலம், பழைய கற்காலம், பிலியோசின், சகாப்தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோலித்திக்கின் காலம் வேறு பெயர் செம்பு கற்காலம் ஆகும். விடை ஏ. ஹரப்பா பண்பாட்டிற்கு முந்தைய பண்பாடுகளே இந்தியாவின் மிக பழமையான செம்புகால பண்பாடுகளாகும். இவை முதிர்ந்த நிலை ஹரப்பா நாகரிக காலகட்டம் தொடங்குவதற்கு முன்பும் அதற்கு பின்னரும் தொடர்ந்து நீடித்தன. இந்த செம்பு கற்காலம் இந்தியாவில் காணப்படும் பிற செம்பு பண்பாடுகளும் இதன் சமகாலத்தவை. இந்தியாவில் காணப்படும் பிற செம்புகால பண்பாடுகளும் இதன் சமகாலத்தவை. இந்தியாவில் காணப்படும் பிற செம்புகால பண்பாடுகளும் இதன் சமகாலத்தவையாகும். ஹரப்பா பண்பாட்டின் சரிவுக்கு பின்னரும் கூட இந்த செம்பு காலம் தொடர்ந்தது. 52வது கேள்வி, ஹூ ரிவோல்டட் இன் தி டெக்கான் அகைன்ஸ்ட் ஷாஜகான். ஷாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர் யார்? பிரின்ஸ் பர்வேஸ், ஷஹராயர், அசப் கான், கான் ஜஹான் லோடி. இளவரசர் பர்வேஸ், சரியர், அசப் கான், கான் ஜஹான் லோடி. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா கான் ஜஹான் லோடி. விடை டி. 53வது கேள்வி, ஹூ வாஸ் தி சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி ஸ்டேட் டூரிங் தி ரிஜிம் ஆஃப் ஃபெரோஸ் துக்ளக். ஃபெரோஸ் துக்ளக் ஆட்சியில் தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக இருந்தவர் யார்? அபுல் ஹக், மாலிக் ஹாசிஸ் சஹானா, சாம்சை சிராஜ், ஹாஜி இலியாஸ். ஸோ விடை யார் வந்து மாலிக் சாஜி சானா. மாலிக் சாஜி சானா. விடை பி. 54வது கேள்வி, கலிங்கா வார் ஆஃப் அசோகா அண்ட் தி ப்ரொபகேஷன் ஆஃப் புத்திசம் வாஸ் மென்ஷன்ட் இன் அசோகாஸ் இன்ஸ்கிரிப்ஷன் இன். அசோகரது கலிங்க போர் பற்றியும் அவரது புத்த மதத்தை பரப்பு மேற்கொண்ட செயல்கள் பற்றியும் குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஸோ 13ஆம் பாறை கல்வெட்டு. விடை வந்து 13th ராக் எடிக்ட் ஆக்ட். சரிங்களா, 13th ராக் எடிக்ட். அசோகருடைய கல்வெட்டு கட்டளைகள் மௌரிய பேரரசு பற்றிய தகவல்களுக்கான நம்பகத்தன்மை கொண்ட சான்றுகளாக திகழ்கின்றன. 14 முக்கியமான பாறைகளில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கட்டளையை கலிங்க கல்வெட்டு கட்டளை என்று அழைக்கப்படும். 2 கல்வெட்டு கட்டளைகள், 7 தூண் கல்வெட்டு கட்டளைகள், வேறு சில சிறு பாறைகளில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கட்டளைகள், மிக சில சிறு தூண்களில் பதியப்பட்ட கல்வெட்டு கட்டளைகள் என்று மொத்தம் 33 கல்வெட்டு கட்டளை இதுவரை கிடைத்துள்ளன. 55வது கேள்வி, ஹூ வாஸ் தி லாஸ்ட் முகலல் எம்பர் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முகலாய பேரரசின் கடைசி அரசர் யார்? அலம்கீர் 2, பகதூர் ஷா 2, சாலம் 2, ஜஹாங்கர் ஷா. ஸோ விடையாரு 2ஆம் பகதூர் ஷா. விடை பி 2ஆம் பகதூர் ஷா. 56வது கேள்வி, பாயிண்ட் அவுட் தி ராங் ஸ்டேட்மெண்ட் இன் தி ஃபாலோயிங். பின்வருவனவற்றில் தவறானவற்றை சுட்டிக்காட்டுக. பின்வருவனவற்றில் தவறானவற்றை சுட்டிக்காட்டுக. கிரேட் பாத் மொஹஞ்சதாரோ, பெருங்குளம் மொஹஞ்சதாரோ சரியாக உள்ளது. அகழ்வாராய்ச்சி 1921ஆம் ஆண்டு நடந்தது, சரியாக உள்ளது. சக்கரம் மண்பாட்டத்துடன் தொடர்புடையது, சரியாக உள்ளது. டெரகோட்டா செப்பு பட்டயம் தவறானது. டெரகோட்டா வந்து காப்பர் பிளேட் கிடையாது. டெரகோட்டா வந்து ஒரு சுடுமண் பொம்மை. சரிங்களா, ஒரு கிளே. சரிங்களா, கிளே இமேஜ் சுடுமண் பொம்மை ஆகும். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா 4 ஒன்லி. விடை 4 ஒன்லி டி. 57வது கேள்வி, ஃபைண்ட் அவுட் தி ராங் ஆன்சர் ஃப்ரம் தி ஃபாலோயிங். கீழ்கண்டவற்றுள் தவறான பதிலை கண்டுபிடி. ரூல் ஆஃப் ஷாஜகான் வாஸ் நோன் அஸ் தி கோல்டன் ஏஜ் ஆஃப் தி முகல்ஸ். ஷாஜகானின் ஆட்சி காலம் முகலாயரின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது, சரியான கூற்று. ஷாஜகான் பில் ஜும்மா மஸ்ஜித் அண்ட் ஒயிட் மார்பிள்ஸ்.
ஷாஜகான் ஜும்மா மசூதை வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டினார். இதுவும் சரியான கூற்று. ஜஹாங்கீர் பில் தாஜ்மஹாலை ஜஹாங்கீர் கட்டி முடித்தார். இது தவறானது. பீகாக் த்ரோன் வாஸ் மேட் பை தி ஷாஜகான் மயிலாசனத்தை உருவாக்கினார். இது சரியானது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஆன்சர் சி. 58வது கேள்வி, விச் டக்கான் கிங் ஹேட் தி டைட்டில் ஆஃப் அபலா பாபா ஆர் ஃப்ரெண்ட் ஆஃப் தி புவர்? எந்த தக்கான் அரசர் அப்லா பாபா அல்லது ஏழைகளின் நண்பர் என்று பட்டத்தை பெற்றிருந்தார்? குலி குதுப் ஷா, இப்ராஹிம் அடில் ஷா டூ, நிசாம் ஷா, அலி அடில் ஷா. ஸோ விடையாரு இப்ராஹிம் அடில் ஷா டூ. இவர் தான் ஏழைகளின் நண்பர் என்ற பட்டத்தை பெற்றிருந்தார். இரண்டாம் இப்ராஹிம் அடில் ஷா பிஜப்பூர் சுல்தானத்தின் அரசர் ஆவார். இவர் அடில் ஷாஹி வம்சத்தை சேர்ந்தவர். 59வது கேள்வி, தி டவர் ஆஃப் தி அருணாச்சலேஸ்வரா டெம்பிள் வாஸ் கம்ப்ளீட்டட் பை? அருணாச்சலேஸ்வர ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தவர் யார்? வந்து பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர், அச்சுதப்பா, விஜயராகவா, கிருஷ்ணதேவராயா. ஸோ விடை வந்து அச்சுதப்பர். விடை பி அச்சுதப்பர். 60வது கேள்வி, சூஸ் தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் following using the codes given below. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் குறியீட்டங்களை பயன்படுத்தி சரியான வரிசையை தேர்ந்தெடு. குதுபுதீன் ஐபக், இல்துமிஷ், ரஷ்யா, பால்பன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரானாலஜிக்கல் ஆர்டரா சரியா இருக்கிறாங்க. குதுபுதீன் ஐபக், அதுக்கப்புறம் இல்துமிஷ், அதுக்கப்புறம் ரஷ்யா, அதுக்கப்புறம் பால்பன் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். நெக்ஸ்ட் வந்து ஜஹாங்கீர், ஹுமாயூன், அக்பர், ஷாஜகான். ஸோ இது தவறான வரிசை. பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி பாஜிராவ் 1, சிவாஜி. இதுவும் தவறான வரிசை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, 1 ஒன்லி. ஸோ முகலாயரோட உங்களுக்கு கிரானாலஜி பார்த்தீங்கன்னா பாபர் ஃபர்ஸ்ட் வருவார் 1526 1530 வரைக்கும். நெக்ஸ்ட் ஹுமாயூன் வருவார் 1530 1540 வரைக்கும். அதுக்கப்புறம் ஷெர்ஷா சூரிய வம்சம் 1440 1555 வரைக்கும். தென் 1555 1556 வரைக்கும் ஹுமாயூன் ரூல் பண்ணுவார். அடுத்து அக்பர் 1556 1605 வரைக்கும். அடுத்து ஜஹாங்கீர் 1605 1627 வரைக்கும். அடுத்து ஷாஜகான் 1627 1658 வரைக்கும். அடுத்து அவுரங்கசீப் 1658 1707 வரைக்கும் ரூல் பண்ணுவார். 61வது கேள்வி, which of the following were among the main exports of Indus Valley people? Select the correct answer from the codes given below. சிந்து சமவெளி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களை கீழ்கண்ட குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். வீட், பார்லி, காட்டன், கோல்ட். கோதுமை, பார்லி, பருத்தி மற்றும் தங்கம். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 and 2 and 3. சரி, விடை வந்து 2 and 3. எதுனா பார்லி மற்றும் பருத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றுமதி பொருட்கள். விடை ஸோ ஆன்சர் சி. 62வது கேள்வி, ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். கீழ்காண்பவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. மேகதூதா, ரகுவம்சா, முத்ராட்சகா, ருது சம்ஹாரா. மேகதூதம், ரகுவம்சம், முத்ராட்சகம், ருது சம்ஹாரா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா முத்ராட்சகி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசன் எழுதிய நூல்கள். சரிங்களா? ஸோ அப்போ வந்து விடையின உங்களுக்கு சி, முத்ராட்சம். ராட்சசம். விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்ராட்சம் ஆகிய நூல்கள் புத்தரின் எழுச்சி குறித்த விவரங்களை அளிக்கின்றன. சாகுந்தலம், மாளவி, காகினி மித்ரம், விக்ரமோ ஊர்வசியம் ஆகியவை காளிதாசன் புகழ்பெற்ற நாடகங்கள் ஆகும். சரிங்களா? நாடகங்கள். 63வது கேள்வி, which is called encyclopedia of Buddhism? புத்த களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எது? மத்திய மிகா சூத்திரம், சூத்திரலங்கா, மகாவிபாச சாஸ்திரம், புத்த சரிதம். புத்த களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது மகா விபாச சாஸ்திரம். மகா விபாச சாஸ்திரம். விடை சி. சர்வஸ்திவாதிகள் என்போர் பௌத்தத்தின் முக்கியமான பிரிவினர். இப்பிரிவின் கொள்கையில் மகா விபாசாவில் துவக்கப்பட்டுள்ளன. 64வது கேள்வி, புலவர்கள் புத்தகங்கள். காளிதாசர் நம்ம பார்த்தோம், சாகுந்தரம் புக் எழுதியிருக்கார் காளிதாசர், சாகுந்தரம். விஷ்ணு சர்மா பஞ்சதந்திரம். ஆரியப்பட்டர் சூரிய சித்தாந்தம். ஆரியப்பட்டா சூரிய சித்தாந்தம். வாக்பதா அஷ்டாங்க சாங்கிரதம். சரிங்களா? அஷ்டாங்க சாங்கிரதம். சோ 4 3 2 1. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ. விடை 66வது கேள்வி, பாயிண்ட் அவுட் தி ராங் ஸ்டேட்மெண்ட் இன் தி ஃபாலோயிங். கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானதை சுட்டிக்காண்கிறது. சரிங்களா? சோ இதுல சமுத்திரகுப்தா டிஃபீட்டட் 12 kingdoms in the south. சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவில் 12 அரசுகளை வென்றார். சரியான கூற்று. பாகியான்ஸ் டிராவல்ஸ் அக்கவுண்ட் டீல்ஸ் வித் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் தி குப்தா எம்பையர். பாகியானின் சுற்றுலா குறிப்பு குப்த சாம்ராஜ்யத்தின் இளமையை விளக்குகிறது. இதுவும்
சரியான கூற்று. ஸ்கந்தகுப்தர் பூனர்களால் தோற்கடிக்கப்பட்டார். ஸ்கந்தகுப்தா வாஸ் டிஃபீட்டட் பை ஹுன்ஸ். ஆக்சுவலா ஸ்கந்தகுப்தா காலகட்டத்துல அதிகமா ஹுன்ஸோட படையெடுப்பு இருக்கும், பூனரோட படையெடுப்பு இருக்கும். ஆனா டிஃபீட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. சோ அதனால அவங்களுக்கு அதிகமா கருவூலங்கள் காலியாயிரும். சோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவருடைய கிங்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ஃபாலோ போயிடும். சோ அதனால மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் தவறானது. நான்காவது என்ன, குமாரகுப்தா issued silver coins in western India. குமாரகுப்தர் மேற்கிந்தியாவில் வெள்ளி நாணயங்களை வழங்கினார். இது சரியான கூற்று. தவறானது கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி. சோ ஆன்சர் சி. பின்வருவற்றுள் எது சரியானது? அக்பர் ஸ்டோம் சிக்கந்தரா வாஸ் கம்ப்ளீட்டட் பை ஷாஜகான். அக்பரின் கல்லறை கட்டிடம் சிக்கந்தரால இருக்கு, அது ஷாஜகானால் கட்டப்பட்டது. அது தவறானது. இது ஜஹாங்கீரால் கட்டப்பட்டது. ஜஹாங்கீரால் கட்டப்பட்டது. சோ ஜஹாங்கீர் தான் பாத்தீங்கன்னா அக்பரோட கல்லறையை கட்டி முடிச்சிருப்பாரு. அடுத்து ஆக்ரா ஃபோர்ட் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் தி பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் கங்கா. ஆக்ரா கோட்டை கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ளது. இது தவறானது. யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ளது. யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ளது. மோதி மஸ்ஜித் வாஸ் பில்ட் பை அக்பர். அக்பர் மோதி மசூதியை கட்டினார். அதுவும் தப்பானது. ஏன்னா அக்பர் கட்டல, ஷாஜகான் கட்டிப்பாரு. மோதி மஸ்ஜித ஷாஜகான் கட்டிப்பாரு. அகைன் புலந்தர்வாசா ஃபத்தேபூர் சிக்ரியில் அமைந்துள்ளது. இது மட்டும் சரியான கூற்று. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 only. விடை டி. 67வது கேள்வி, நேம் ஆஃப் தி பிளேஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டிவோட்டட் டு கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் டூரிங் ஹரப்பான் சிவிலைசேஷன். பாருங்க, ஹரப்பா நாகரிக காலத்தில் கைவினை பொருட்கள் உற்பத்தியில் பிரத்யேக இடத்தை வைக்கும் பகுதி எது? புகைதாரோ, சங்குதாரோ, தோலவீரா, லோத்தல். சோ விடை வந்து சங்குதாரோ. விடை சங்குதாரோ. 68வது கேள்வி, அரேஞ்சிங் chronological ஆர்டர், கால வரிசைப்படுத்துக. தைமூரோட டெல்லி படையெடுப்பு, குதுப் மினார் கட்டி முடிக்கப்படுதல், ரஷ்யா டெல்லியின் அரியணை ஏறுதல், மாலிக் கஃபரின் தென்னிந்திய படையெடுப்பு. சோ இதுல இன்வேஷன் ஆஃப் தைமூர் ஆன் டெல்லி வந்து பாத்தீங்கன்னா 1398. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குதுப் மினார் வந்து பாத்தீங்கன்னா 1230ல குதுப் மினார் கட்டி முடிப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அசெண்டன்சி ஆஃப் ரஷ்யா சுல்தான் 1236ல நடக்குது. மாலிக் கஃபூர் சவுத் இந்தியன் இன்வேஷன் 1310-11ல நடக்குது. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸா பார்க்கும்போது 2, 3, 4, 1. சோ விடை வந்து பி. விடை பி. 69வது கேள்வி, சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபௌட் சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜியை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கும். சிவாஜி ransacked தி முகல்ஸ் ஃபோர்ட் சூரத் இன் 1664 AD. பாருங்க, 1664 சிவாஜி முகலாயின் முக்கிய துறைமுகமான சூரத் துறைமுகத்தை தாக்கி அதனை சூறையாடினார். இது சரியான ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது, in 1665 Treaty of Purandar was signed between Shivaji and Jai Singh. 1665 புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் ஜெய்சிங்கிற்கும் இடையே நடைபெற்றது. இதுவும் சரியான கூற்று. மூன்றாவது கூற்று, in 1674 சிவாஜி himself made a title சத்ரபதி at ராய்கர். 1674 சிவாஜி சத்ரபதியாக ராய்கரில் பட்டம் சூட்டிக் கொண்டார். இதுவும் சரியான கூற்று. நான்காவது கூற்று, அஷ்டபிரதான் தி குரூப் ஆஃப் 8 மினிஸ்டர்ஸ் who assist சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜிக்கு உதவி செய்ய அஷ்டபிரதான் என்ற 8 அமைச்சர்கள் குழு இருந்தது. இதுவும் சரியான கூற்று. என்ன கேட்டிருக்காங்க? சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. சோ எல்லாமே சரி. விடை சி. ஆல் ஆர் தி கரெக்ட். அனைத்தும் சரியானது. சோ 70வது கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் குப்தாஸ் ஏஜ் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். குப்தர் காலத்தை பற்றிய கூற்றுகளை கவனி, சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. சோ முதல் கூற்று என்ன? தி அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் provides a detailed account of சந்திரகுப்தா II. ஆக்சுவலா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத் தூண்கள் விட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றிய தகவலை தருகின்றது சொல்லியிருக்காங்க. அது தவறானது. என சமுத்திரகுப்தரை பற்றிய தகவலை தருகின்றது. சமுத்திரகுப்தா. சோ முதல் ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது, தி மெக்ரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன்ஸ் கான்கோஸ்ட் ஆஃப் சந்திரகுப்தா II. மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரின் படையெடுப்புகளை குறிப்பிடுகிறது. இது சரியான கூற்று. மூன்றாவது, சமுத்திரகுப்தா issued gold coin and silver coin with the legend restorer of அஸ்வமேதா. சமுத்திரகுப்தரின் வெள்ளி தங்க நாணய வெளியீடு அவரை அஸ்வமேத யாகத்தை காத்தவர் என காட்டியுள்ளது. இதுவும் சரியான கூற்று. நான்காவது கூற்று என்ன?
சந்திரகுப்தா டு கால் ஹிம்செல்ஃப் விக்ரமாதித்யா. சந்திரகுப்தா இரண்டாம் சந்திரகுப்தா தன்னை தானே விக்ரமாதித்யா என்று அழைத்துக் கொண்டார். இதுவும் சரியான கூட்டு தான். அப்ப முதல் கூட்டு மட்டும் தவறானது, அவங்க சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் A 2, 3 and 4. விடையெழுதுன A. 71வது கேள்வி, who was the author of தாரிக்-இ-முபாரக் ஷாஹி? தாரிக்-இ-முபாரக் ஷாஹின் ஆசிரியர் யார்? ஹசன் உல் நிசாமி, பஹ்ருதீன், அமீர் குஸ்ரு, நன். சோ ஹசன் உல் நிசாமி, பஹ்ருதீன், அமீர் குஸ்ரு. சோ மூன்று பேருமே கிடையாது. யார் அப்படின்னா யாக்யா பின் அஹ்மது சர்ஹிந்தி. இவர் தான் வந்து தாரிக்-இ-முபாரக் ஷாஹியோட ஆசிரியர். சரிங்களா? தாரிக்-இ-முபாரக் ஷாஹியோட ஆசிரியர்னா யாக்யா பின் அஹ்மது ஷர்ஹிந்தி. சோ குலாம் யாக்யா பின் அஹ்மது தாரிக்-இ-முபாரக் ஷாஹி அப்படின்ற புக் வந்து யாருடைய காலத்துல முபாரக் ஷாஹின் ஆட்சி காலகட்டத்தில் பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. முபாரக் ஷாஹின் ஆட்சி காலகட்டத்தில் பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. 72வது கேள்வி, if I were guilty of an unjust act, I would rise in judgment against myself. Whose statement is this? நான் நீதிக்கு புறம்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வேனாயின் எனக்கு எதிரான தீர்ப்பை நானே வழங்கிக் கொள்வேன். இது யாருடைய கூற்று? பாபர், அக்பர், ஜஹாங்கீர், அவுரங்கசீப். அக்பர். சோ 73வது கேள்வி, அரேஞ்சிங் கிரோனாலஜிக்கல் ஆர்டர், காலவரிசை படுத்துக. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன், முதலாம் தரைன் போர் 1191. அராப் கான்கோஸ்ட் ஆஃப் சிந்து, சிந்து மீது அரேபிய படையெடுப்பு 712. சோம்நாத் எக்ஸ்பெடிஷன் ஆஃப் முகமது ஆஃப் கஜினி, கஜினி முகமதின் சோமநாத படையெடுப்பு 1025. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்லேவ் டைனாஸ்டி இன் டெல்லி, டெல்லியில் அடிமை வம்ச ஆட்சி நிறுவப்படல் 1206. சொப்ப 2, 3, 1, 4. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு A. விடை A. 74வது கேள்வி, பொறுத்துக. பாபர், காபூல்பாக், பாபர், காபூல்பாக். ஹுமாயூன், தீன்பானா, ஹுமாயூன், தீன்பானா. அக்பர், புலந்தர்வாசா, அக்பர், புலந்தர்வாசா. ஷாஜகான், திவானி காஸ், ஷாஜகான், திவானி காஸ். சோ இப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2, 4, 1, 3. ஆன்சர் A. 75வது கேள்வி, match the following. சோ பொறுத்துக. பாபர் 1526 1530 வரைக்கும் அவருடைய காலகட்டம். அக்பரோட வந்து 1556 1605 வரைக்கும் அவருடைய காலம். ஜஹாங்கீர் 1605 முதல் 1627 வரை அவருடைய காலம். ஷாஜகான் 1627 முதல் 1658 வரை அவருடைய காலம். அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா A. விடை A. சோ 76வது கேள்வி, தி பர்பஸ் ஆஃப் ரிலிஜியன் இஸ். பாருங்க, சமயத்தின் நோக்கமாக அமைவது எதுன்னு கேட்டிருக்காங்க. தி ரிஃபைன் ஹியூமன் பீயிங்ஸ் எமோஷன்ஸ், மனிதரது உணர்ச்சிகளை தூய்மைப்படுத்துதல். இது சரியான கூற்று. டு சப்ளிமேட் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதரை மேன்மையடைய செய்தல். இதுவும் சரியான கூற்று. சி. டு டிரான்ஸ்ஃபார்ம் ஹியூமன் பீயிங்ஸ் என்டையர் லைஃப், மனிதரது முழு வாழ்க்கையும் மாற்றமடைய செய்தல். இதுவும் சரியான கூற்று. அப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆல் தி அபவ். ஆல் தி அபவ் தான், அனைத்துமே காரணமாக உள்ளது. சமயத்தின் நோக்கம் என்ன? அனைத்துமே. சோ ஆன்சர் ஆல் தி அபவ். 77வது கேள்வி, which of the following statements regarding மத்வாச்சாரியா are correct? மத்வாச்சாரியுடைய வாக்கியம் எது சரியானது? He was one of the greatest Hindu scholars, இந்து மத அறிஞர். இதுவும் சரியானது. He was born in உடுப்பி, கர்நாடகா. இதுவும் சரியான கூற்று. கர்நாடகாவில் உள்ள உடுப்பியில் பிறந்தவர். He wrote commentary on the பிரம்மசூத்திரம். சோ பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதியுள்ளார். இதுவும் சரியான கூற்று. சோ he was born in கேரளா. இது தவறானது. ஏன்னா இவரு கர்நாடகாவில் உள்ள உடுப்பியில பிறந்திருப்பாரு. அப்ப முதல் 3 கூற்று சரியானது. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3. விடை D. 1, 2, 3 are correct. சோ 78வது கேள்வி, which is wrongly matched? தவறான இணைவை பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆர்யா, இது சரியானது. ஆஸ்ட்ரிக் ஃபேமிலி நிசாடா, சோ இதுவும் சரியான இணை. திராவிடியன் ஃபேமிலி திராவிடியன், இதுவும் சரியான இணை. சீனோ திபெத்தியன் ஃபேமிலி முண்டோ, சோ இது தவறான இணை. சோ வந்து தவறானது கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி. ஆன்சர் டி. 79வது கேள்வி, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் கிரோனாலஜிக்கல் ஆர்டர். பின்வருவற்றை கால வரைமுறை படுத்துக. செங்குட்டுவன், இமயவரம்பன், கணைக்கால் இரும்புரை, குட்டுவன் சேரல். சோ
பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமயவர்மன், இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செங்குட்டுவன், மூன்றாவது குட்டுவன் சேரல், நான்காவது வந்து பாத்தீங்கன்னா கணைக்கால் இரும்புரை. விடை வந்து பாத்தீங்கன்னா விடை ஏ. சோ 80வது கேள்வி, in Chola Kingdom the revenue department was called as. சோழ நாட்டில் வருவாய்த்துறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? பெருந்தாரம், உடன் கூட்டம், புறவு வரி, ஓலை நாயகம். சோ சோழ நாட்டில் வருவாய்த்துறை புறவு வரி என்று அழைக்கப்பட்டது. விடை வந்து பாத்தீங்கன்னா சி புறவு வரி. நில வருவாய் நிர்வாகத்துக்கென தனியாக ஒரு துறை புறவு வரி திணைக்களம் என்ற பெயரில் இயங்கியது. அதன் தலைவர் புறவு வரி திணைக்கள நாயகம் என்று அழைக்கப்பட்டார். இந்த புறவு வரி திணைக்களத்தோட தலைவர் யாருன்னா புறவு வரி திணைக்கள நாயகம் என்று அழைக்கப்பட்டார். சோ 81வது கேள்வி, who among them was where the Greek ambassadors sent to the court of பாடலிபுத்ரா? கீழே குறிப்பிடப்பட்டவர்களில் கிரேக்க நாட்டின் தூதுவராக பாடலிபுத்திரத்திற்கு வந்தவர் யார்? பாருங்க, மெகஸ்தனிஸ் வந்திருக்கிறாரு. ஹெரோடோட்டஸ் வரலாற்றுகளின் தந்தை. மூன்றாவது டைமக்கஸ் இவர் வந்திருக்கிறாரு. டயோனைசியோஸ் இவரும் வந்திருக்காரு. சரி, அப்போ இரண்டாவது நம்பர் மட்டும் வரல. அப்போ 1, 3, 4 விடை வந்து பாத்தீங்கன்னா சி 1, 3, 4. சோ 82வது கேள்வி, தி sacred books of Jainism are known as. சமணரின் புனித நூலாக கருதப்படுவது திரிபிடகாஸ், அங்காஸ், ஜென் அவஸ்தா, திரிரத்னா. சோ சமணர்களின் புனித நூலாக கருதப்படுவது அங்காஸ். பி அங்கா. 83வது கேள்வி, லிஸ்ட் ஆஃப் தி 5 டைனாஸ்டிஸ் ஆஃப் டெல்லி சுல்தானேட்ஸ் இன் ஆர்டர். பாருங்க, டெல்லி சுல்தானேட்டை ஆட்சி செய்த 5 வம்சங்களை வரிசைப்படுத்துக. எல்லாருக்குமே தெரியும், ஸ்லேவ், கில்ஜி, துக்ளக், சையத், லோடிஸ். சோ ஆன்சர் வந்து ஏ. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம். சோ இதுதான் ஆர்டர். சோ இதெல்லாம் சிம்பிளா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 84வது கேள்வி, தி ஃபவுண்டர் ஆஃப் தி பாமனி கிங்டம் வாஸ். பாமனி அரசை நிறுவியவர் யார்? முகமது ஷா, ஃபிரோஸ் ஷா, முகமது கவான், அலாவுதீன், பாமன் ஷா. சோ முகமது பாமனி அரசை நிறுவியவர் அலாவுதீன் பாமன் ஷா. விடை ஏ. is also known as ஹசன் கங்கு. சோ அலாவுதீன் பாமன் ஷா ஹசன் கங்கு என்றும் அழைக்கப்படுகிறார். ஹசன் கங்கு. 85வது கேள்வி, தி லாஸ்ட் மௌரியன் கிங் வாஸ். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? குணாலா, தசரதா, சம்பிரதி, பிருகத்ரதன். சோ பிருகத்ரகன் இவர்தான் கடைசி மௌரியன் கிங். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய தளபதி யாரு? புஷ்யமித்ரா சுங்கா வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு அடுத்து சுங்கா டைனஸ்டியா புஷ்யமித்ரா சுங்கா உருவாக்கி இருப்பாரு. சரிங்களா? சோ ஆன்சர் டி. 86வது கேள்வி, ஆரியவர்த்தா ரெஃபர் டு. ஆரியவர்த்தம் எனப்படுவது சென்ட்ரல் இந்தியா, ஸ்ரீலங்கா, சவுத் இந்தியா, நார்த் இந்தியா. சோ ஆரியவர்த்தம் எனப்படுவது வட இந்தியாவாகும். டி ஆரியவர்த்தம் என்றால் வட இந்தியா. 87வது கேள்வி, அக்கார்டிங் டு which book a daughter has been described as a source of misery. பெண் குழந்தை குடும்பத்திற்கு ஏற்பட்ட சோகம் என்று கூறும் நூல் எது? ஐத்ரேய பிராமணா, ரிக்வேதா, மனுஸ்மிருதி, பகவத்கீதா. சோ விடை வந்து ஐத்ரேய பிராமணம். விடை ஏ ஐத்ரேய பிராமணா. இந்த நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தை குடும்பத்திற்கு ஏற்பட்ட சோகம் என்று குறிப்பிட்டுள்ளது. 88வது கேள்வி, அசோகா embraced Buddhism under the influence of. அசோகரை மனமாற்றம் செய்து புத்த சமயத்தை தழுவ செய்தவர் யார்? உபகுப்தா, ஸ்ரீகுப்தா, குமாரகுப்தா, சந்திரகுப்தா. சோ அசோகரை மனமாற்றம் செய்து புத்த மதத்தை தழுவ செய்தவர் உபகுப்தா. உபகுப்தர் ஏ. 89வது கேள்வி, அக்பர் கன்ஸ்ட்ரக்டட் இபதத்கானா ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஆக்ரா, டெல்லி, ஃபத்தேபூர் சிக்ரி, ஜெய்ப்பூர். அக்பர் அமைத்த இபதத்கானா என்ற வழிபாட்டு கூடம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா இடம் ஃபத்தேபூர் சிக்ரி. விடை சி ஃபத்தேபூர் சிக்ரி. 90வது கேள்வி, how the minister of military affairs was called during the time of Delhi Sultanate. டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் ராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? திவானை ஆஸ், திவானை இன்ஷா, திவானை ரிசலத், திவானை காசி. சோ திவானை அர்ஸ் என்று ராணுவ மந்திரி டெல்லி சுல்தானேட் பீரியட்ல அழைக்கப்பட்டார். இந்த திவானை அரிஸ் என்ற பதவியை உருவாக்கியவர் அலாவுதீன் கில்ஜி. பதவியை உருவாக்கியவர் அலாவுதீன் கில்ஜி ஆவார். திவானை இன்சா என்றால் கடிதத்துறை ஆட்சியாளர் மற்றும் அதிகாரிகள். சரிங்களா? சோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ், ரூலர் அண்ட் அபிஷியல்ஸ். திவானை ரிசாலத் என்றால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ், மத விவகார துறை. திவானை காசி என்றால் நீதித்துறை. திவானை காசி என்றால் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட். 91வது கேள்வி, கிருஷ்ணதேவராயா belonged to.
கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? சல்வா டைனாஸ்டி, அரவிடு டைனாஸ்டி, சங்கமா டைனாஸ்டி, துருவா டைனாஸ்டி. கிருஷ்ணதேவராயர் துருவ வம்சத்தை சேர்ந்தவர். சரிங்களா? விடை துருவ வம்சம். சங்கமா டைனாஸ்டி காலம் வந்து பாத்தீங்கன்னா 1336 முதல் 1485 வரை. சல்வா டைனாஸ்டி காலம் 1485 முதல் 1505 வரை. துருவா டைனாஸ்டி காலம் 1505 முதல் 1570 வரை. அரவிடு டைனாஸ்டி 1570 முதல் 1650 வரை. 92வது கேள்வி, who was called light of the world? உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? நூர்ஜஹான், மும்தாஸ், ஷாஜகான், ஹுமாயூன். சோ விடை வந்து நூர்ஜஹான். நூர்ஜஹான் உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்டார். விடையே. 93வது கேள்வி, which Russian traveler visited Bahmani kingdom? பாமனி பேரரசுக்கு பயணம் செய்த ரஷ்ய பயணி யார்? இபின் பத்துதா, மார்க்கோ போலோ, அதனசியஸ் நிகிடன், நிக்கோலா டி கோண்டி. பாமனி பேரரசுக்கு பயணம் செய்த ரஷ்ய பயணி அதனசியஸ் நிகிடன். விடை சி. 94வது கேள்வி, தி tomb of இதிமத் உத்தௌலா was constructed by whom? இதிமத் உத்தௌலா என்ற நினைவுச்சின்னத்தை எழுப்பியவர் யார்? அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், பாபர். விடை வந்து ஜஹாங்கீர். விடை இதிமத் உத்தௌலா என்ற நினைவுச்சின்னத்தை எழுப்பியவர் ஜஹாங்கீர் ஆவார். ஜஹாங்கீர் நூர்ஜஹானின் தந்தையான இதிமத் உத்தௌலாவுக்காக எழுப்பிய கல்லறையே முழுவதும் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் முகலாயர் கட்டிய முதல் கட்டடமாகும். 95வது கேள்வி, which of the following statement true? கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? The credit of establishing the first empire South India goes to the சாதவாகனாஸ். தென்னிந்தியாவில் முதல் பேரரசை உருவாக்கியவர்கள் சாதவாகனர்கள் ஆவர். The சாதவாகனாஸ் did not have a sound administration. சாதவாகனர்கள் திறமையான ஆட்சியாளர்கள் அல்ல. The taxation system of the சாதவாகனாஸ் was strict. சாதவாகனர்களின் வரி விதிமுறை மிகவும் கடினமாக இருந்தது. The சாதவாகன சொசைட்டி was not prosperous. சாதவாகனரின் சமுதாயம் செழிப்பாக இல்லை. சோ ஆன்சருக்கு என்ன क्वेश्चन கேட்காங்க? ஸ்டேட்மென்ட் சரியான ஸ்டேட்மென்ட் எது கேட்காங்க? தென்னிந்தியாவில் முதல் பேரரசை உருவாக்கியவர்கள் சாதவாகனர்கள் ஆவார்கள். சரி, அப்படி இருக்குன்னா ஏ. 96வது கேள்வி, in whose regime Niccolo di Conti, an Italian explorer, visited Vijayanagara kingdom empire? யாருடைய ஆட்சி காலத்தில் இத்தாலிய பயணி நிக்கோலோ டி கோண்டி விஜயநகர பேரரசுக்கு விஜயம் செய்தார்? ஹரிஹரா 1, ஹரிஹரா 2, தேவராயா 1, தேவராயா 2. சோ தேவராயர் இரண்டாம் தேவராயர் காலகட்டத்தில் நிக்கோலோ டி கோண்டி விஜயநகர பேரரசுக்கு வருகை தந்தார். விடை டி. 97வது கேள்வி, which one of the following correct regarding about அஸ்வமேத யாகா? பின்வருவனவற்றுள் அஸ்வமேத யாகத்துடன் தொடர்புடையது சரியானது எது கேட்டிருக்காங்க? எலிபென்ட் சாக்ரிஃபைஸ், ஹியூமன் சாக்ரிஃபைஸ், ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ், பஃபலோ சாக்ரிஃபைஸ். யானை பலியிடுதல், நரபலியிடுதல், குதிரை பலியிடுதல், எருது பலியிடுதல். அஸ்வமேத யாகத்துடன் தொடர்புடையது குதிரை பலியிடுதல் ஆகும். சரிங்களா? ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ். விடை சி. 98வது கேள்வி, select the correct pairs. சரியான இணைகளை தெரிவு செய்க. தளவாய் பர்சனல் அட்டெண்டன்ட், ராயசம் அக்கவுண்டன்ட், கரியகர்த்தா எக்ஸிகியூட்டிவ் ஏஜென்ட்ஸ். பாருங்க, தளவாய் என்றால் தனி உதவியாளர் அல்ல. சரிங்களா? சோ தளவாய் என்றால் முக்கியம்னா படை தளபதி. தளவாய் என்றால் தளபதி. தளவாய் என்றால் தளபதி. ராயசம் கணக்கர், காரியகர்த்தா செயல் முகவர். சோ இரண்டும் சரியாக பொருந்தியுள்ளது. வந்து கமாண்டர். சோ பாத்தீங்கன்னா கமாண்டர். சோ பர்சனல் அக்கவுண்டன்ட் கிடையாது. சோ அப்ப ஆன்சர் 2 மற்றும் 3. விடை சி. 99வது கேள்வி, இமாத் சாஹி வம்சம், இமாத் சாஹி டைனாஸ்டி பெரார். பரித் சாஹி டைனாஸ்டி, பரித் சாஹி வம்சம் விடார். நிசாம் சாஹி வம்சம் அகமது நகர். அடில் ஷாஹி டைனாஸ்டி பிஜாப்பூர். சோ 4, 3, 2, 1. சோ ஆன்சர் வந்து ஏ. ஆன்சர் ஏ. 100வது கேள்வி, ஐடென்டிஃபை தி ராங் பேர். ஐடென்டிஃபை தி ராங் பேர். சரியாக பொருந்தாத இணையை அடையாளப்படுத்துக. இபின் பதுதா, சோ டிராவலர் கண்ட்ரி, பயணி நாடு. இபின் பதுதா மொராக்கோ, டொமிங்கோ ஃபயஸ் போர்ச்சுகல், அப்துல் ரசாக் பெர்ஷியா, நிக்கோலோ டி கோண்டி போர்ச்சுகல். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இபின் பதுதா மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர் சரியாக உள்ளது. டொமிங்கோ ஃபயஸ் போர்ச்சுகலை சேர்ந்தவர் சரியாக உள்ளது. அப்துல் ரசாக் பாரசீகத்தை சேர்ந்தவர் சரியாக உள்ளது. நிக்கோலோ டி கோண்டி போர்ச்சுகலை சேர்ந்தவர் கிடையாது. இவர் வந்து ஒரு இத்தாலியை சேர்ந்தவர். சோ இத்தாலி நாட்டு வணிகர் ஆவார். சோ இப்ப தவறானது உங்களுக்கு 4 மட்டும். சோ விடை உங்களுக்கு D4 only. விடை D4 only. இன்னைக்கு இளம் தேடி தேர்வுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஹிஸ்டரி பார்ட் 1 பத்தி பார்த்தோம். இதுல இருந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? தொடர்ந்து படிங்க, நல்லபடியா சக்சஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். சோ நன்றி, வணக்கம்.